சென்னையில் மின்கட்டண உயர்வை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சீமான் கெட்ட வார்த்தை பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மின்கட்டண உயர்வை கண்டித்து நாம் தமிழர் கட்சி சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்பொழுது சீமான் கெட்ட வார்த்தை பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பாட்டு இன்னையிலிருந்து உலக புகழ் பெறும். பல பேருடைய அழைப்பு ஒளியா இருக்கும். என் மேல ஒரு வழக்க போடு, ஓடு வா. என் செல்போன் எடுத்து பாரு, எடுத்தோன்னா பாரு. தொடர்ந்து பேசிய சீமான், நாம் தமிழர் கட்சி நிர்வாகி காளியம்மாள் குறித்து தான் பேசியது உட்கட்சி பிரச்சனை என்றும், அதனை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு பேசிக் கொண்டு திரிவது மிகவும் கேவலமான விஷயம் என்றும் தெரிவித்தார். திடீர்னு வெண்ணமைய வெண்ணைகளுக்கு காளியம்மா மேல அப்படியே பாசம். அவ போட்டிட்டால மயிலாடுதுறையில போய் நின்று இந்த எழுதி காளியம்மா காளியம்மான்னு வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சிருக்க வேண்டியதானே. ஏய், நாங்க பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா. அது 15 வருடங்களாக ஒரு பெண்ணை வைத்து தன்னை அசிங்கப்படுத்த நினைத்தார்கள் என்று வேதனை தெரிவித்த சீமான், தற்பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு பெண்களின் ஆதரவு அதிகரித்துள்ளது என்றும் பெருமிதம் தெரிவித்தார். பேசி பார்த்தேன், 15 வருஷமா ஒரு பொம்பளை விட்டு பேசி பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாயிடுச்சு. கேர்ள்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்றேன். நான் அப்படி போவேன், தலையை சீமாண்டி சீமாண்டின்னு. ஒரு சிடுமுஞ்சி நினைட்டு ரொமான்ஸ் இருக்கு போல் இருக்கு அப்படின்ட்டு. இதற்கிடையே அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் சீமான் உள்ளிட்ட 300 பேர் மீது நுங்கம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்துள்ளனர்.